அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். அதுல வந்து எல்ஹெச்எஸ் சைடுக்கு 3 படம் வேணும், ஆர்ஹெச்எஸ் சைடுக்கும் நம்மளுக்கு 3 படம் வேண்டும். 3 படம் போட்டுக்கிறோம். இங்க வந்து ஏ பி சி அப்படிங்கிற 3 செட் இருக்கனால 3 போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஏ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம், ரெண்டாவது ரவுண்டுக்கு பின்ட்டு பேர் கொடுத்துக்கிறோம், மூணாவது ரவுண்டுக்கு சின்ட்டு பேர் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரியே எல்லா படத்துக்கும் ஏ பி சி அப்படின்ட்டு முதல்ல ரவுண்டுக்கு பேர். இப்போ நம்ம போட்ட வட்டத்துக்கெல்லாம் ஏபிசி அப்படின்னு பேர் கொடுத்துட்டு பாருங்க. இப்போ இந்த எல்ஹெச்எஸ் சைடை மட்டும் எப்படி பேர் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பிராக்கெட் போட்டு பி யூனியன் சி, அதாவது பிஏயோ சிஏயோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துக்கு நம்ம ஏன்ட்டு பேர் கொடுக்குறோம். அது பாருங்க இங்கேயே கொடுத்துக்கலாம். ஏன்ட்டு இருக்கா எடுத்தோடனே. ஸோ முதல் படத்துக்கு ஏ அப்படின்ட்டு மட்டும் பேர் கொடுக்கலாம். அடுத்தது என்ன இருக்கு பிராக்கெட்ல? பி யூனியன் சி. ஸோ இந்த படத்துக்கு பி யூனியன் சி அப்படின்ட்டு பேர் கொடுத்துக்கலாம். அடுத்தது எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்கோ அதை மொத்தமா சேர்த்து, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அப்படின்ட்டு மூணாவது படத்துக்கு பேர் கொடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ் சைடு எப்படி பேர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கொடுக்கணும். செகண்ட் என்ன பிராக்கெட்ல இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இந்த ரெண்டாவது படத்துக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு பேர் கொடுக்கணும். சாரி, ஏ இன்டர்செக்ஷன் சின்ட்டு பேர் கொடுக்கணும். அடுத்தது மூன்றாவது படத்துக்கு இந்த மொத்தமா சேர்த்து, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு பேர் கொடுக்கணும். அந்த பேர் கொடுத்துக்கலாமா நம்ம இப்போ? இப்போ நம்ம பேர் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஏன்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஏங்கிற ரவுண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், பிங்கிற ரவுண்ட் இங்க இருக்க ரவுண்ட், சிங்கிற ரவுண்ட் இங்க இருக்க ரவுண்ட். இங்க ஏன்ட்டு பேர் கொடுத்ததுனால ஏங்கிற ரவுண்டுக்கு மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். பண்ணிட்டோமா? அடுத்தது பாருங்க பி யூனியன் சி, அதாவது பிங்கிற இந்த ரவுண்டையும் சிங்கிற இந்த ரவுண்டையும் சேர்த்து எழுதணும். இங்க பாருங்க இது சேர்ப்புக்குறி தானே. யூனியன் அப்படின்னாவே என்ன அப்படின்னா சேர்ப்பு. அதாவது பிங்கிற ரவுண்டையும் சேர்க்கணும், சிங்கிற ரவுண்டையும் சேர்க்கணும். பிக்கும் ஷேர் பண்ணணும், சிக்கும் ஷேர் பண்ணணும். இப்ப பாருங்க போட்டோமா? பி யூனியன் சி போட்டாச்சு. அதாவது பிங்கிற படத்துக்கும் சிங்கிற படத்தையும் ரெண்டையும் சேர்த்து ஷேர் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபைனல், அதாவது எல்ஹெச்எஸ் சைட்ல மூணாவதா வர படம் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஃபிகர். இப்ப இங்க ஏங்கிற படம் மட்டும் ரவுண்ட் பண்ணிருக்கோம். இங்க பி சேர்ப்பு சி அப்படிங்கறதுனால பிங்கிற ரவுண்டையும் சிங்கிற ரவுண்டையும் சேர்த்து ஷேர் பண்ணிட்டோம். இப்ப இந்த படம் என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஏவுக்கும் இந்த பி யூனியன் சிக்கும் பொதுவா இருக்கிறது. அதாவது இந்த முதல் படத்திலையும் இந்த இரண்டாவது படத்திலையும் பொதுவா இருக்கிற இடம். அதாவது இங்க பாருங்க, இங்க வெளியே ஷேர் பண்ணிருக்கோம், இங்க பண்ணல. ஸோ அந்த இடம் வராது. இங்க வெளியே ஷேர் பண்ணிருக்கோம், ஷேர் பண்ணல, இங்க பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் வராது. இங்கேயும் பண்ணல, இங்க பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் வராது. எல்லா இடத்துலயுமே, அதாவது இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பொதுவா எந்த இடத்த ஷேர் பண்ணியிருக்கமோ அதை மட்டும்தான் இந்த மூன்றாவது படத்துல நம்ம இப்ப குறிக்க போறோம். இப்போ முதல் படத்தையும் ரெண்டாவது படத்தையும் பாருங்க, எந்த இடம் ஷேர் பண்ணியிருக்கோம்? இந்த இடம். நான் அதை வந்து ப்ளூ இங்க்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த போர்ஷன் மட்டும்தான் இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது இந்த போர்ஷன் மட்டும்தான். ஸோ அதை தான் இந்த மூன்றாவது படத்துலயும் ஷேர் பண்ணும். இந்த போர்ஷன் மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் சைடு பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ அப்படிங்கிறது இந்த முதல் வட்டம், பி அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது வட்டம். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏங்கிற வட்டத்துக்கும் பிங்கிற வட்டத்துக்கும் பொதுவா இருக்கிற இடத்த மட்டும் ஷேர் பண்ணும். அதாவது ஏங்கிற வட்டம் இந்த வட்டத்தோட முடியுது, பிங்கிற வட்டம் இங்கேயோட முடியுது. இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற போர்ஷன் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் ஏவுக்கும் பிக்கும் பொதுவா இருக்கு. ஸோ இந்த இடம் மட்டும் ஷேர் பண்ணணும். அடுத்தது பாருங்க ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏங்கிற வட்டம் இந்த வட்டம், சிங்கிற வட்டம் இந்த வட்டம். இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற போர்ஷன் என்ன அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அதை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போறோம். பண்ணிட்டு பாருங்க, அதாவது ஏவுக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிற இடத்த இங்க ஷேர் பண்ணிருக்கோம். ஏவுக்கும் சிக்கும் பொதுவா இருக்கிற இடத்த இங்க ஷேர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபைனல் என்னன்னு பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது இந்த முதல் படம் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்க ஏ இன்டர்செக்ஷன் சி ரெண்டாவது படம். இந்த ரெண்டு படத்துக்கும் இடையில யூனியன், அதாவது இந்த படத்தையும் சேர்த்து போடணும். ரெண்டையும் சேர்த்து போட்டா என்ன வரும்? இந்த போர்ஷனும் வரும், இங்க இருக்க இந்த போர்ஷனும் வரும். நம்மளுக்கு ஷேர் பண்ணலாமா? இப்போ ஷேர் பண்ணிட்டு பாருங்க, இதுதான் எல்ஹெச்எஸ் சைடு. எல்ஹெச்எஸ் சைடில் வந்த கடைசி படமும்
ஆர்ஹெச்எஸ் சைடில் வந்த கடைசி படமும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒன்றா இருக்குது. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துக்குங்க, இது 2ன்னு கொடுத்துருக்குங்க. ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். எல்ஹெச்எஸ் என்ன வச்சுருக்கோம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அது எதுக்கு ஈக்குவல், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இதே மாதிரியே தான் அடுத்த லா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல பார்க்க போகிறோம். இப்போ எடுத்திங்கன்னா இந்த லா, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல செகண்ட் லா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ எல்ஹெச் சைடு 3 படம் போடணும், ஆர்ஹெச் சைடு 3 படம் போடணும். போட்டுட்டேன் பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த வட்டத்துக்கெல்லாம் ஏ பி சின்னு பேர் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியாக மறுபடியும் பேர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்ஹெச் சைடில் வர முதல் படம் ஏ, ரெண்டாவது எல்ஹெச் சைடில் வர ரெண்டாவது படம் பி இன்டர்செக்ஷன் சி, பேர் கொடுத்துட்டேன் பாருங்க, பி இன்டர்செக்ஷன் சி. அதுக்கு அடுத்தது எல்ஹெச் சைடில் வர மூணாவது படம் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, பேர் கொடுத்தாச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் சைடில் ஏ யூனியன் பி ஃபர்ஸ்ட் படம், ஏ யூனியன் சி ரெண்டாவது படம். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது மூன்றாவது படம். எல்லாத்துக்குமே பேர் நாம இப்போ வந்து கொடுத்துட்டோம். இப்போ போட போகிறோம் எல்ஹெச் சைடு. ஏ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏங்கிற வட்டத்தை மட்டும் ஷேட் பண்ணணும். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது பிங்கிற வட்டம் இந்த வட்டம், சிங்கிற வட்டம் இந்த வட்டம், பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் பண்றோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா பொதுவா இருக்கிறது, அதாவது பிங்கிற வட்டத்துக்கும் சிங்கிற வட்டத்துக்கும் பொதுவா இருக்கிறது. அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கு. ஸோ இந்த போர்ஷனை தான் ஷேட் பண்ண போறோம். இங்க எதை பண்றோம் அப்படின்னா ஏங்கிற போர்ஷன் மட்டும் ஷேட் பண்ண போறோம். பாருங்க, ஏங்கிற வட்டம் மட்டும் ஷேட் பண்ணிட்டோம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறதுனால பிங்கிற வட்டத்துக்கும் சிங்கிற வட்டத்துக்கும் பொதுவாக இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணிட்டோம். இந்த ஃபைனல் என்ன, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இங்கே போட்டிருக்கோம், பி இன்டர்செக்ஷன் சி இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டுக்கும் யூனியன் போடணும், அதாவது இது ரெண்டையும் சேர்க்கணும்னு இருக்காங்க. ஸோ இந்த முதல் வட்டம் ஃபுல்லாகவே ஷேட் பண்ணியிருக்கோம். இந்த முதல் வட்டம் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இந்த முதல் வட்டத்திலிருந்து சி வரைக்கும் நீண்டுட்டு போகிற இந்த போர்ஷனும் வரும். அதை ரெண்டையும் ஷேட் பண்ணால் முடியும். இப்போ போட்டோம் பாருங்க, அதாவது இந்த ஏங்கிற வட்டம், இங்க பி இன்டர்செக்ஷன் சி, இது ரெண்டையும் சேர்க்கும் போது இந்த முதல் ரவுண்டுக்கும் நம்ம ஷேட் பண்ணணும், இந்த நீண்டுட்டு போற இந்த போர்ஷனுக்கும் ஷேட் பண்ணணும். ஓகேவா, பண்ணிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் சைடு. ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி, அதாவது ஏங்கிற வட்டத்தையும் பிங்கிற வட்டத்தையும் சேர்க்கணும். ஸோ இந்த ஏங்கிற வட்டம் ஃபுல்லாவுமே ஷேட் பண்ணணும், பிங்கிற வட்டம் எல்லாமே ஷேட் பண்ணணும். செகண்ட் படம் பாருங்க, ஏ யூனியன் சி, அதாவது இந்த ஏங்கிற வட்டமும் ஷேட் பண்ணணும், சிங்கிற வட்டமும் ஷேட் பண்ணணும். போட்டோம் பாருங்க, ஏ யூனியன் பி, அதாவது ஏங்கிற வட்டம் பிங்கிற வட்டம் ரெண்டும் சேர்ந்து போட்டோம். ஏ யூனியன் சி அப்படிங்கும்போது ஏவையும் சியையும் சேர்ந்து போட்டோம். இப்போ ஃபைனல் என்ன அப்படின்னா இந்த ஏ யூனியன் பி, அதாவது இந்த முதல் படம், ஏ யூனியன் சி, அதாவது இந்த இரண்டாவது படம், இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்றோம். ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிற இடம் மட்டும்தான் ஷேட் பண்ணோம். இப்போ பாருங்க, இந்த ஏங்கிற முதல் ரவுண்டை எடுத்துக்கிறோம், இங்கேயும் இந்த ஏங்கிற முதல் ரவுண்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ஷேட் ஆயிருக்கா. ஸோ ஏங்கிற முதல் ரவுண்டு எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஷேட் பண்ணோம். அடுத்தது பி பார்க்குறோம். பிக்கு இங்கே ஷேட் ஆயிருக்கு, இங்கே இல்லை. ஸோ இங்கேயும் போட முடியாது. இப்போ சிக்கு இங்கேயும் இல்லை, இங்கே இருக்கு. ஸோ அதையும் போட முடியாது. ஆனால் இந்த போர்ஷன் பாருங்க, ஏங்கிற ரவுண்ட் ஃபுல்லாக போட்டிங்க. இந்த இடம், அதாவது இங்கே இருக்க இந்த சின்ன சிறிய பகுதி பாருங்க, இந்த முக்கோணம் மாதிரி லைட்டாக இருக்கு பாருங்க, பெண்டாயி. இந்த சிங்கிற பகுதி இங்கே ஷேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த பகுதி மேலேயும் ஷேட் ஆயிருக்கு, கீழேயும் ஷேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பகுதி ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கு. அதாவது இந்த ஏங்கிற வட்டம் மட்டும் இல்லாம இந்த சின்ன பகுதி ஏக்கு கீழே இருக்க இந்த சிறிய பகுதி ரெண்டுலையுமே ஷேட் ஆயிருக்கு. ஸோ அதையும் ஆர்ஹெச்எஸ் சைடில் ஷேட் பண்ணோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு கணக்கு. பாருங்க போட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் சைடு வரது ஈக்குவேஷன் 1, ஆர்ஹெச்எஸ் சைடு வரது ஈக்குவேஷன் 2. 1ம் 2ம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லிடலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி எழுதியிருக்கோம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கு, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் ரெண்டுமே பார்த்துட்டோம், ரெண்டுமே முடிஞ்சிருச்சு.